வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை எல்லாரையும் சந்திக்க வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. முதல்ல என்னை பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தோடு ஆரம்பிச்சுக்கிறேங்க. நான் இப்போ எழுதின கதையை எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அதிகமாக இருமல் இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த கோவிலில் வேறு கும்பாபிஷேகம்னால ரேடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலையும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. நான் மொபைல் யூஸ் பண்ணுறதே இந்த 2 வருஷமாக தாங்க. இத்தனை வருஷமாக நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் சமீபமாக சரண்யா மேம், கவிச்சந்திரா மேம் அவங்க கதையெல்லாம் கேட்க ஆரம்பித்து அவங்களோட கதைக்கு குரல் கொடுத்தவங்களையும் பிடிச்சி போச்சு. எனக்கு படிக்கும்போதே கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு காரணம் எங்களோட தமிழ் சார் தான். நான் எழுதின கவிதையை எல்லார் முன்னாடியும் படித்து காட்டி எனக்கு கைத்தட்டவும் சொல்வார், அதில் இருந்த கருத்துக்களோட சொல்லி. அதன் பிறகு இப்போ வீட்டில் இருக்கவும் இப்படியே இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தவிர நம்மளை யாருக்குமே தெரியாமல் போயிடுவோம். ஏதாவது ஒரு வழியில் நாம் எல்லார் மனசுலையும் ஒரு நிமிடமாவது ஆழமாக பதியணும். நாம் இந்த உலகத்தில் இல்லாமல் போனால் கூட நம்மளை ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க மனசில் நாம் எழுதுகிற கவிதையை படிக்கிறப்ப அவங்க மனசில் வாழ்கிற சந்தோஷம் கிடைக்கும்னு எழுத ஆரம்பித்தேன். நான் முதலாக கதையும் கவியும் என்ற தலைப்பில் கவிதையோடு கதையும் எழுதி அதையே முழு நாவலாக மௌன யுத்தம் என்ற முழு நாவலாக தான் பதிவிட்டேங்க. என்னோட சொந்தமான கற்பனையில் எழுதி நானே தான் அதற்கு குரலும் கொடுத்துருந்தேன். அவள்ன்ற இந்த சேனலில் வர கதையை கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது நான் சொந்தமாக எழுதுனதுன்னு. ரொம்ப நேரம் பேசி உங்களை காக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. இப்போ நாம் கேட்க போகிற கதை வெண்ணிலவு சாரல் நீ. இந்த கதையில் துணையை இழந்த கதாநாயகனும் நாயகியோ துணையை இழந்து அவளோட காலும் பறிபோகி இருக்க இவர்கள் இருவரும் எப்படி வாழ்வில் இணையப் போகிறார்கள், இவர்கள் இருவரும் இணைய பாலமாக இருக்கப் போவது யார் என கதையின் வழி சென்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க. அத்தியாயம் 1. மாரியம்மன் கோவிலில் ஒலித்த ஒளிபரப்பு சத்தத்தின் மூலம் நேரம் அதிகாலை 7 ஆகிவிட்டதை தெரிந்து கொண்ட பின் போது தூங்குனது, இதுக்கு மேலே தூங்குனா ஐயா எப்போ கடைக்கு போகிறது, அம்மா எப்போ காலேஜுக்கு போகிறது, சின்னம்மா வேற என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே என வாய் தன் போல் புலம்பிக் கொண்டிருந்தாலும் கைகள் அதன் வேலையை கடகடவென செய்து கொண்டிருந்தது. 6 மாத பழக்கம் அல்லவா. இப்பொழுதெல்லாம் வேலையை கற்றுக்கொண்டதாலா இல்லை கற்றுக்கொண்ட வேலையை வேகமாக செய்வதாலா என்றுதான் தெரியவில்லை. ஆக மொத்தம் பழகிய வேலையை வேகமாக செய்து முடித்தாகிவிட்டது. ஒரு முறை அனைத்தையும் சரிபார்த்து ஏதாவது செய்யாமல் விட்டு விட்டோமா எனவும் பார்த்தாகிவிட்டது. இல்ல எல்லாத்தையும் செஞ்சாச்சு என ஒரு மன நிறைவு வந்த பின்தான் கிச்சனை விட்டு வெளியே வந்திட முதலில் பார்த்தது இன்னும் ஹாலில் ஒளிர்ந்து கொண்டிருந்த இரவு விளக்கை தான். நல்ல வேலை ஐயா இன்னும் எந்திக்கல, இல்லை இதுக்கு ஒரு பாடமே எடுத்துடுவார் என நினைத்து கொண்டே இரவு விளக்கையும் அணைத்துவிட்டு திரும்பி பார்த்திட முன்னால் நின்றிருந்தவளை பார்க்க சிரிப்பு வந்துவிட்டது. அட சின்னம்மா, இது என்ன கோலம் இப்படி வந்து நிற்கிறீங்க? ஆமாம், அம்மா எங்கம்மா என்றவள் சிரித்துக்கொண்டே அவளை தனது அறைக்குள் கூட்டிச் சென்றாள். முகத்தை கழுவி அவளது முடியை எல்லாம் சேர்த்து பிடித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்ட பின் அந்த குட்டி தேவதையின் முன்னால் நின்று இடுப்பில் 2 கைகளையும் ஊன்றி பார்த்த பின் தான் பெர்ஃபெக்ட் கவிமா என அவளை கையில் அள்ளி கொண்டாள். பெண் அடுக்கலைக்குள் நுழைந்து கவிஞா குடிக்கும் பதத்திற்கு பாலை ஆற்றி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்திருந்ததை கொடுக்க இப்பொழுது கவி குட்டி கப்பையும் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவள் அவளைப் போலவே அந்த குட்டி கைகளை இடுப்பில் ஊன்றி பல மாயம் பேசும் கண்களை அழகாக சுருக்கி மயக்கும் வார்த்தைகளை கொட்டும் அந்த மேல் இதழை கீழ் இதழ் மேல் எழுப்பி செய்யும் அழகினை பார்க்க இதுபோல் எத்தனை தடவை வேண்டுமானாலும் மறந்தது போல் நடந்து கொள்ளலாம் எனதான் தோன்றியது. ஏனோ அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது போல் பால் கப்பை பார்க்கவும் தலையில் தட்டி கொண்டவள் வேகமாக சல்லடையை எடுத்து வடிகட்டி கொடுத்த பின்தான் அந்த பால் கப்பினை வாங்கினாள் கவிஞா சிறு முறைப்புடன். அது கூட எத்தனை அழகு அது என்பது போல் கவி அவளது பால் கப்பை வாங்கி திரும்பி நடந்தவளின் குட்டி கால்கள் அந்த தாமரை மொட்டு பாதங்கள் கூட குழந்தையை ரசிக்கச் சொல்லியது. அடிமேல் அடி வைத்து கப்பில் இருந்த பால் தழும்பினாலும் கீழே சிந்தி விடாதபடி நடந்து சென்றவள் அவளுக்கென்று வாங்கி போட்டிருந்த அந்த குட்டி சேரில் அமர்ந்து 2 கைகளினால் கப்பினை பிடித்து அணைத்து
பாலினை குடிக்கும் அழகினை பார்த்திட மனதில் உள்ள கவலை மறந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் எனதான் தோன்றியது. இவளுக்காக எத்தனை அதிகாலையாக இருந்தாலும் கண் விழித்து வேலையை பார்க்கலாம் எனதான் நினைத்தது அந்த அன்பு மனம். நினைத்து கொண்டிருந்த மனதில் எங்கோ ஒரு மூலையில் சுருக்கென்று வலி வந்தது போல் உணர்ந்தாள் பெண்ணவள். மனதிற்கு வலித்ததும் கண்கள் சும்மாவாவிடும். உடனே கண்ணீர் அம்பினை எய்ய கண்களில் நீரை ஆயத்தம் செய்தது. அதை மறைக்கும் பொருட்டு கிச்சனுக்குள் புகுந்து கழுவதற்காக எடுத்து போட்டிருந்த பாத்திரத்தை கழுவ ஆரம்பித்தாள் அகல்யா. அகல்யா அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்து இப்பொழுது 6 மாதம் ஆகியிருந்தது. கதிர் இராணுவத்தில் பணியாற்றி முடித்து வந்திருந்தான். அவன் செல்லும் பொழுது இருந்த குடும்பம் இப்பொழுது அவனது தாய் தந்தையை இழந்து, அவனது தங்கை காஞ்சனா அவளது காலை இழந்ததோடு அவளது கணவன் இளவரசனையும் இழந்திருந்தாள். இத்தனையும் நிகழ்ந்தது அன்று நடந்த விபத்தால்தான். கதிரின் தாய் தந்தையான கங்காதரன், சங்கமித்ரா, தங்கை காஞ்சனா, அவளது கணவன் இளவரசன் நால்வரும் கங்காதரனின் நண்பர் ஒருவரின் 30வது திருமண நாள் விழாவிற்காக சென்று வரும் பொழுது நடந்த விபத்தில்தான் கங்காதரன், சங்கமித்ரா சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்து விட்டனர். இளவரசனின் உயிர் மருத்துவமனையில்தான் பிரிந்தது. காஞ்சனா காலில் ஆபரேஷன் செய்து மயக்க நிலையில் இருந்ததால் இளவரசனால் இறுதியாக காஞ்சனாவிடம் பேச முடியாமல் போனது. அவன் எதுவோ பேச முயற்சிப்பதும் பேச முடியாமல் தவிப்பதையும் அப்பொழுதுதான் அந்த மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்திருந்த தீப்தி அவனது முயற்சியை கண்டு ஒருவேளை தன் மனைவியை பற்றி கேட்பதற்காகத்தான் அவன் முயற்சிக்கிறானோ என எண்ணி அவனது அருகில் சென்று அவன் சொல்வதை கேட்க முயற்சித்தவளுக்கு அவனது கடைசி மூச்சு மட்டும்தான் இறுதியாக அவள் கண்களில் பட்டது. அந்த நேரத்தில் கதிரின் நண்பனான தினகரன் மற்றும் அவனது குடும்பத்தார்தான் காஞ்சனாவை கவனித்து கொண்டனர். கதிரின் தம்பியான பரதன் வெளிநாட்டிற்கு மருத்துவ படிப்பிற்கு சென்றிருந்தான். கதிர் பரதனிடம் சொல்லி முதலில் அவனது படிப்பை முடித்துவிட்டு வரச் சொன்னவன் மருத்துவமனையில் இருந்து காஞ்சனா வந்ததும் அவளை பார்த்து கொள்ள தனியாக ஒரு ஆளையும் நியமித்திருந்தான் தினகரனின் துணையால். பரதனும் மருத்துவ படிப்பை முடித்து வந்ததும் காஞ்சனாவிற்கு செயற்கைக்கால் பொருத்த ஏற்பாடு செய்து இப்பொழுது காஞ்சனா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிகிறாள். காஞ்சனாவை மறுமணம் செய்து கொள்ள கதிரும் பரதனும் எத்தனையோ வற்புறுத்தியும் அதற்கு சம்மதிக்க மறுத்துவிட்டாள். இப்படியே காஞ்சனாவின் வாழ்வு சென்றுவிடக்கூடாது என்றுதான் கவின்யாவை தத்து எடுத்து இருந்தான் கதிர். காஞ்சனாவை தான் தாயாக பதிவிட்டு இளவரசனை தந்தையாக பதிவிட்டிருந்தான். முதலில் கவின்யாவை பார்த்ததுமே பிடித்துவிட்டது காஞ்சனாவிற்கு. பின் அவளது விருப்பப்படியே விட்டுவிட்டனர் கதிரும் பரதனும். இன்று பரதனுக்கு நைட் டியூட்டி என்பதால் அவன் மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றான். இப்பொழுது வெளியில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் பரதன் வந்துவிட்டான் என்பதை அகல்யா புரிந்து கொண்ட மறு நிமிடம் அவள் எதிர்பார்த்திருந்த மாமா என்ற கவின்யாவின் அழைப்புதான். ஹாய் ஸ்வீட்டி, குட் மார்னிங். இளச்சலம், அங்கிள் ஒரு பாத் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன் என தன் சின்ன மாமன் சொன்னதும் அதற்கு மறுப்பேது. ஓகே மாம், ஐ எம் வெயிட்டிங் என்று சொன்னவள், லியா ஆண்டி நானும் குளிக்க போகிறேன் என அகல்யாவை பார்த்து சொன்னவள் கடகடவென காஞ்சனாவின் அறைக்குள் நுழைந்திருந்தாள் கவி. அகல்யா என்ற பெயரை கவிதான் சுருக்கி லியா என கூப்பிடுவாள். அப்படிதான் மற்றவர்களையும் அழைக்க வற்புறுத்துவாள். ஆமாம், உங்கள் பேர் என்ன என முதலாக அகல்யா வேலைக்கு வந்து சில நாட்கள் கழித்தே அவளிடம் பேச ஆரம்பித்திருந்தாள். முதலில் கவி அகல்யாவிடம் நெருங்கவே மாட்டாள். காஞ்சனாவை ஒட்டி நின்று தன் உடலை முழுவதும் மறைத்து தலையை மட்டும் நீட்டி பார்ப்பதும் பின் மறைப்பதுமாக அகல்யாவிற்கு போக்கு காட்டுவாள். பின் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சனாவின் அருகில் நின்று அவளது புடவையை பிடித்தபடி அகல்யாவை பார்ப்பாள். காஞ்சனா இல்லாத நேரத்தில் அகல்யா இருக்கும் இடத்தில் இருந்தாலும் அவளது அருகில் செல்லாமல் சுவரோரமாய் நின்று அகல்யா என்ன செய்கிறாள், தன்னை பார்க்கிறாளா என பார்ப்பாள் கவி. அகல்யா தன்னை அடிக்கடி பார்க்கிறாள், சிரிக்கிறாள் என்பதை பார்த்தவள் கவியாகவே அவள் அருகில் போய் நின்றாள். கவி வந்த பின்னும் அகல்யா அவளை காணாதது போல அவளது வேலையை பார்த்து கொண்டிருக்க சிறியவளுக்கு கோபம் வந்துவிட்டது. அவள் தன்னை எப்படி பார்க்காமல், சிரிக்காமல், பேசாமல் இருக்கிறாள் என. கவியின் கோபத்தை கண்டு கொண்டாலும் அப்பொழுதும் அமைதியாக இருப்பது போல் வேலை செய்து கொண்டிருந்தாள் அகல்யா.
இடுப்பில் கை வைத்து தூரமாய் நின்று கண்கள் சுருக்கி புஸ் புஸ் என்று மூச்சு விட்டவள் உதட்டை வளைத்து இரு கைகளையும் ஒரு உதறு உதறி அருகில் வந்து நின்றாள் கவி. இதனையெல்லாம் கடை கண்ணால் பார்த்து ரசித்த அகல்யா மனதிற்குள் சிரித்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஆமா, உங்கள் பேர் என்ன என குழந்தைக்கே உரிய குரலில் பேசினாலும் ஆனால் தெளிவாக நெஞ்சை நிமிர்த்தி கூர்மையான பார்வையுடன் கேட்டாள். கதிரின் வளர்ப்பு அல்லவா கவிஞா செல்லம்? கதிர் இப்பொழுது ஊருக்கு வெளியே இருந்த நிலங்களை வாங்கி அங்கு பல காய்கறிகள் கீரை வகைகள் என இயற்கை விவசாய முறையில் பயிரிட்டு வளர்த்து விளைந்த காய்கறிகள் கீரை வகைகளை டவுனில் உள்ளிருக்கும் சிறு சிறு கடைகளில் நியாயமான விலைகளில் கொடுத்து விநியோகம் செய்து வருகிறான். அந்த காய்கறியை இவனும் தனியாக அதற்கு முன்னாலேயே கடை அமைத்து வியாபாரம் செய்து வருவதோடு தங்களது வீட்டிற்கும் அந்த காய்கறிகளை தான் பயன்படுத்தி கொள்வான். தினமும் ஒரு கீரை நிச்சயமாக அவர்களது உணவில் இருக்கும் கதிரின் அறிவுரைப்படி. கவி கேட்ட கேள்விக்கு அகல்யா இன்னும் பதில் சொல்லாமல் இருக்க அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் குட்டி. என் பேரு அகல்யாங்கம்மா என பணிவாக சொன்னாள். அதுதான் எனக்கு தெரியுமே என அந்த குட்டி உள்ளம் நினைத்ததோ. இனி உங்கள் பேரு லியா ஆண்டி சரியா என்றவள் இரு கை நீட்டி அவள் முன் நின்றிட அகல்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. நெரித்த புருவங்களுடன் கவினியாவை தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அந்த நிமிடம். என்ன தூக்குங்க, நீங்கள் என்ன சமையல் பண்ணுறீங்கன்னு நான் எப்படி பார்க்குறதா என பேசுபவள் கன்னத்தில் நச்சென்று ஒரு முத்தமிடதான் தோன்றியது பெண்ணவளுக்கு. ஆனால் இப்பொழுது அப்படி செய்தால் குழந்தை என்ன நினைத்து கொள்வாளோ என கவி சொன்னது போல் அவளை தூக்கி அவள் செய்து கொண்டிருந்த கிச்சடியை காண்பித்தாள். அதிலிருந்து அகல்யாவிடம் கவின்யாவை சகஜமாக பேச ஆரம்பித்து இப்பொழுது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிவிட்டனர். காஞ்சனாவின் அறைக்குள் நுழைந்த கவின்யா அவளை ஒரு பார்வை பார்த்தவள் அவளது டவலை எடுத்துக்கொண்டு, நீங்கள் குளிச்சு ரெடி ஆயிட்டீங்கல்ல, நானும் இதோ மம்மி ரெடி ஆகிடுவேன் பாருங்க என குளியலறை கதவை கவின்யா திறக்கவும் அகல்யா காஞ்சனா அறைக்குள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அகல்யாவை பார்த்ததுமே புன்னகைத்த காஞ்சனா, சரி போலியா, அவளை ரெடியாக்கு என்றிட அகல்யாவும் உள்ளே நுழைந்துவிட அந்த குளியல் அறையில் மட்டும் அல்ல அந்த வீடே கவின்யாவின் சிரிப்பில்தான் ஜொலிஜொலித்து கொண்டிருந்தது. குளித்து வேறு உடைக்கு மாறி வந்த பரதன் கவின்யாவின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு இவனும் சிரித்தவன், என்ன காஞ்சு, கவி லியாவோட நல்லா ஒட்டிக்கிட்டா போல என்றான். அதை ஆமோதிப்பவள் போல இவளும் தலையை ஆட்டிக்கொண்டே, ஆரம்பத்தில் முரண்டு பண்ணாலும் அப்புறம் லியாவை ஏற்றுக்கிட்டா, அண்ணன் செலெக்ஷன் ஆச்சே, முதலையே கண்டிப்பாக அண்ணன் சொல்லிட்டாருல்ல. நீ எப்படி எந்த வழியிலாவது கவிஞாவோட மனசில் இடம் பிடிச்சி அவளை ஓம் பக்கமாக இழுத்து காஞ்சனா இல்லாத நேரத்தில் அவளுக்கு தேவையானதை செய்கிறதோட அவளை நல்ல முறையில் கவனித்து அன்பாக பார்த்துக்கணும். அதுதான் உன்னோட முதல் வேலை. அதுக்கப்புறமும் கவின்யாவுக்கு மட்டும் தேவையானதை கவனிச்சுக்கிட்டா போதும் என்று இருந்தான் கதிர். அன்று கதிர் சொன்னதை தான் இப்பொழுது தன் இரண்டாவது அண்ணனான பரதனிடம் சொல்லி பெருமைப்பட்டி கொண்டாள் காஞ்சனா.